Hi vlog, welcome to my guys. இப்போ வந்து day 2 நாங்க இன்னைக்கு வந்து ஆரியங்கா போறோம். Don't come for me especially in the comments for my dressing fonts. சரா போத்திட்டு போடா. ஓகே. நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆரியங்கா போக போறோம். எல்லாரும் நல்லபடியா போய் சேருடோம். சாமி கும்பிடுங்க. ஆரியங்கா போயிட்டு அங்க என்ன நிலவரம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்னெல்லாம் என்ஜாய் பண்றோமோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோல கவர் பண்ணலாம். அண்ட் காலை சாப்பிட்டோம். இது வந்து நாங்க வந்து சாப்பிட்டோம். காலை நாங்க வந்து இட்லி சாப்பிட்டோம். பருப்பு வடை சாப்பிட்டோம். நைட்டு வந்து குற்றாலம் வந்ததுக்கான அடையாளமாக வந்து குற்றால பார்டர் கடையில வந்து சாப்பிடலாம்னு இருக்கோம். அதையும் கவர் பண்றோம். ஸோ பை. நான் காருக்கு வெளியில இருக்கேன்டி. We don't care. கல்லஞ்சக்காரன். ஏன் அப்படி லூஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா தெரியும் நம்ம கக்கன்னு இருக்கா. இது என்ன படம்? அது அந்த படம் ஒண்ணு உண்டுலாம். நம்ம இது விழுந்துராது தொடர்ந்துராதுலாம். நான் போனாலும் கவலை இல்லை. இது வந்து யாருடி நீ மோகினில வந்து ஃப்ரெண்ட்ல 3 பேர் உட்கார்ந்து கேரளா பார்டர் என்ட்ரு ஆகி கொஞ்ச நேரத்துல டவர்லாம் போயிடுச்சு. சீக்கிரம் சேர போறோம் ஆரியங்காவுக்கு. ஓகே, நாங்கள் வந்து இப்போது ஆரியங்காவில் உள்ள ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் போய் குளிக்க போகிறோம். சோயா கிட்ஸாக இருக்கும் போது போயிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. ஐயப்பனுங்கிறனால எங்களெல்லாம் உள்ள விடலை சன்னதி கிட்டலாம். 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் போகணுன்னு சொல்லி அத்தை மட்டும்தான் உள்ளே போயிருக்காங்க. நாங்கள்லாம் வெளியில் நிற்கோம். அப்போ 50 வயசுக்கு மேலே தான் வந்து பார்க்கணும் இந்த கோயிலை உள்ளே போய் பார்க்கணுன்னா. ஆனால் சூப்பர், ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்படிதான் இருக்குது வெளியில் பில்டிங். எங்களை இது வரைக்கும் தான் விட்டாங்க. இதுக்குள்ளே தான் ஐயப்பன் சன்னதி இருக்குது, அதுக்குள்ளே விடலை. ஸோயா ஆக்சுவலி இந்த இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஐ ஷோ மேபி நிறைய தண்ணி போனால் இங்கெல்லாம் நிறையவே தண்ணி இருக்கும், குளிக்கலாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சில பேர் யூஸ்வலாக வரவங்க மாதிரி இன்னும் இந்த லோக்கல் பீப்புளெலாம் வந்து கால்லாம் நினச்சிட்டு ஒரு பெரியவர் வந்து அந்த தண்ணியில் கூட குஷப்படுத்தி குளிச்சுட்டு போனார். அப்புறம் இங்கே வந்து பேர் வந்து அர்ச்சனையெல்லாம் வந்துட்டு நம்ம கோயிலெலாம் யூஸ்வலாக ஒரு சீட்டு வாங்கி மொத்த பேர் சொல்லிடுவோம்ல. இங்கே வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீட்டில் அவங்களோட பேர் வந்துட்டு மலையாளத்தில் எழுதி அவங்களோட நட்சத்திரம் எழுதி உள்ளே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. நல்லா இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் டுக் அ பிக்சர் ஆஃப் மை நேம். அது மலையாளத்தில் எழுதி நான் அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ஐ ஜஸ்ட் டுக் அ பிக்சர் ஆஃப் இட் அண்ட் கெப்ட். இங்கே வந்து நெய்யும் நெய் வந்து நெய் மாதிரி இல்லை, அல்வா மாதிரி இருக்கு. அல்வா மாதிரி இருக்கு நெய். அப்புறம் தேனும் பிரசாதமாக கொடுத்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு 3 பேருக்கு வந்து ஹனி கொடுத்தாங்க. ஓகேவா, எனக்கும் சங்கீதாவுக்கு மட்டும்தான் நெய் கொடுத்தாங்க. நெய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பயந்தோம். அப்புறம் நக்கி பார்த்தா நல்லா இருந்துச்சு. நக்கி பார்த்தாவா? ஆமாம், நக்கிட்டு தான் இருக்கும். அப்படி நாங்கள் இன்டீசென்ட்டான ஃபெல்லோஸ் கிடையாது, அப்படி நினச்சிக்காதீங்க. ஸோ ஒரு 11:15 போல் வி ரீச்ட் ஹியர். இப்போ டைம் 12:30 ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து we are going to the falls. செம்மையாக இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? இல்லை, நானும் வந்து கோயிலுக்கு சர்ச்சுக்கெலாம் வந்து எதுக்கு போவேன்னா அந்த மாதிரி பில்டிங்ஸ் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் ரசிக்க தான் போவேன்.
அதனாலே பர்டிகுலர்லி எனக்கு வந்து போய் கண்டிப்பாக விசிட் பண்ணே ஆகணும் அப்படிலாம் கூட தோணும். ஜஸ்ட் கோயில் தானே அப்படிலாம் ஸ்கிப் பண்ண தோணாது. என்ன மாதிரி யாராவது இருந்தால் let me know in the comment. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. வாசலுக்கு வெளியிலயும் போகுது. எங்களுக்கு வந்த சோதனை ஒரு மனுஷனுக்கு என்ன ஸ்விம்மிங் பண்ற அளவுக்கு இருக்கு தண்ணி. எனக்கு நம்பிக்கை இல்ல. இங்க இருந்து பார்த்தா ஏண்டி முட்டி வரைக்கும் கூட இல்ல. இதுல என்னட்டி விளையாடுதீங்க நீங்க? கல்லு கல்லு மூதேவி இங்க வந்து இடிச்சு செத்து இருக்கும். ஏட்டி நான்லாம் வரலப்பா. I am completely disappointed bro. What about you? ஏட்டி உன்னதாண்டி கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. ஆனா என்ன செய்ய நினைக்கிறேன். சரி கட்டின லெமன் சோறையாவது தாங்க. அதான் எடுக்கிறதுக்கு போனேன். டிக்கிய திறந்து சாப்பாடு எடுத்துருவாங்களே. பசிக்குது எல்லாருக்கும். என்ன பொழப்பு இது? டைம் ஆக்சுவலி ஒரு 1:30 ஆகுது. அப்படியே கொஞ்சம் பக்கத்துல குளிக்க போகும். இங்க வந்து சரிதான் தெரியல. கரடி கத்துற மாதிரி இருக்கு. எதையாவது பண்ணி மனசை தேத்திட்டு குளிச்சுட்டு கிளம்ப போறேன் நானும். சாப்பிட வாங்க வாங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பயப்படாத பயப்படாதா. தண்ணி இல்ல பட் ஸ்டில் ஹேவிங் தி பெஸ்ட் டைம். இவர் பெரிய பிஸ்தா. பாத்து பண்டா நீங்க பாபு ஓடிரும். இப்போ நல்ல குளியல். நாங்க வந்து ஐஸ்வர்யா எத்தனை மணிக்கு வந்தோம்? இங்க 2 மணிக்கு தான் வந்தோமா? 1 மணிக்கு வந்தோம். சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. சரி 1:30க்கு வந்தோம். ஆளுக்கு ஒவ்வொரு டைமிங் சொல்றாங்க. நாங்க வந்து 1:30க்கு வந்தோம். ஸோ 1.5 மணி நேரமா நல்ல குளியல் சூப்பரா இருக்கு. நான் வந்து டைவ் அடிக்கலான் இருக்கேன். சீனா பாருங்க. தண்ணியில டைவ் அடிக்கிறியா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? டேய் என்னடா பண்ற? எப்படி அந்த நாயை குடிக்குது? என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க. நல்ல ஏதோ பிரைவேட்டான ஸ்பேஸ்க்கு வந்த மாதிரி ஜாலியா இருக்கு. பட் ஆனா இங்க வந்து 3 o'clock ஆயிடுச்சு. இப்போவே கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அம்மாவும் அத்தையும்.
நாங்க வந்து பிரியா நான் தனா எல்லாம் வந்து நடந்து அங்க வரைக்கும் போயிட்டு நல்லா தண்ணி ஓடி கீழே இறங்குதா, ஸோ அங்க போய் கொஞ்ச நேரம் படுத்திருந்தோம். சூப்பரா இருந்துச்சு. இதுக்கப்புறமா என்ன பிளான்னு சுத்தமா தெரியல. போயிட்டு நாங்க வந்து ஆரியங்கா வந்திருக்கோம். பாலருவி பாலருவி வந்திருக்கோம் குளிக்கிறதுக்கு. பயங்கரமா கியூ நிக்குது. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஆனா நாங்க வந்து முன்னாடில வரும்போது கியூஓ இல்ல ஃபீ எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பர் ஹெட் 70 rupees வந்து கலெக்ட் பண்றாங்க. பிளஸ் நீங்க ஏதாச்சும் வெஹிக்கிள்ல வந்தீங்கன்னா அதுக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஸோ வந்து அண்ட் 4 o'clock டிக்கெட் கவுண்டரும் க்ளோஸ். நிறைய ரூல்ஸ். அங்க பாருங்க, ஒரு பஸ் வந்து எங்க எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு வருது, போயிட்டு வருது. ஆக்சுவலா இந்த ஃபாரஸ்ட் பஸ் இதுல தான் கூட்டிட்டு வராங்க. இதுல நாங்கெல்லாம் ஏறி போயிட்டு குளிச்சுட்டு வரதுதான் வந்து என்ன ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. நாங்க அப்படி தனியா நடந்து போற மாதிரிலாம் கிடையாது. அந்த பஸ்ஸை ஏறிட்டு போயிட்டு வரணும். கீழே நின்றுட்டு ஓகே அங்க போய் பார்க்கலாம். தூக்கம் வருது எனக்கு. நல்ல குளியல் ஆக்சுவலா ஆத்துல. ஓகே அங்க போய் பார்க்கலாம். நல்லா குளிச்சுட்டு இப்போ குற்றாலம் பார்டர் அடிக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான் வீட்டுக்கு. மூஞ்ச பாருங்க, அணைஞ்ச அடுப்பு மாதிரி. A few moments later. டின்னர் முடிஞ்சு நாங்க வந்து அப்படியே பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு திருநெல்வேலிக்கு கிளம்ப போறோம். சரிங்க. ஸோ ஃபினிஷிங் ஆஃப் வித் பீடா. பீடா வேண்டி இப்படி சாப்பிடுற எப்படி இருக்கு? சாப்பிடு. வேண்டாப்பா. சங்கீதா வயிற்று அமுக்கு நான் ஏதாச்சும் என்ன பண்ணுவான்னு பாருங்களேன். இப்ப தெரியுதா வாய்க்குள்ள நிலைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? இப்ப சொல்லு, நல்லா இருக்கா பீடா? நல்லா இருக்கு. நல்லாதான் இருந்துச்சு. 2000 years later. ஹாய், டைம் 11:15 ஆயிடுச்சு. திருநெல்வேலி போகலான்னு இருந்த எங்களை டைரக்ட் பண்ணி திரும்பி மெயின் ஃபால்ஸ்க்கே கூட்டிட்டு வந்தோம். டைரக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தான். போறதா இருந்த எங்களை யூட்டர்ன் போட வச்சு அன்எக்ஸ்பெக்டடா மெயின் ஃபால்ஸ் கூட்டிட்டு வந்துட்டாங்க. செம தூக்கம். ஆனா எப்படி குளிக்க போறோம்னு தெரியல. போய் பார்க்கலாம். பாய். தண்ணி வந்து நேத்தை விட ரொம்ப கம்மியா ஊத்துது. சுத்தமா இல்ல, அப்படியே பாரோட ஒட்டிக்கிட்டு ஊத்துது. தலையை வந்து ஒட்டிக்கிட்டு தான் வச்சு குளிக்கணும் போல. பாப்போம்.
சும்மா படுத்து தூங்குறதுக்கு வந்து குளிங்கன்னு கூட்டிட்டு வந்தாங்க. இதுக்கு நாங்க படுத்தே தூங்கி இருக்கலாம். ஒண்ணுமே இல்ல தண்ணி அங்க பாருங்களேன். பாய் சைடாச்சும் கொஞ்சம் தண்ணி வருது, கேர்ள்ஸ் சைடு சுத்தமா தண்ணி வருது. இந்த கடைசி ரெண்டு தண்ணி இருக்குது பாத்தீங்களா, அதுதான் கேர்ள்ஸ் சைடு வர தண்ணி. தண்ணி சுத்தமா நல்லா கூட்டத்தை மட்டும் பாருங்களேங்க. இதுல வந்து பாதி பேர் குளிக்கிறாங்களா என்ன பண்றாங்கன்னே ஒன்றும் புரியல. எப்படியும் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நாங்க சும்மா இந்த கடத்தரவு பாக்கிறதுக்காக வந்துட்டோம். ஆக்சுவலா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, ரொம்ப 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 ஜில்லுன்னு இருக்கு தண்ணி. நானும் தனமும் கிட்டக்க போனோம் குளிக்க, நடுக்கத்துல அப்படியே வெளியே ஓடி வந்துட்டோம். நாங்க அப்படியே சும்மா கடை வீதியெல்லாம் பார்க்கலாம்னு வந்தோம். இது வந்து மலை சீத்தாப்பழம். ஆனால் அது பார்க்க சீத்தாப்பழம் மாதிரியே இல்லைலாம். சீத்தாப்பழம் மாதிரி இருக்கு, பட் கொய்யாக்கா மாதிரி இருக்கு. கொய்யாக்காவும் சீத்தாப்பழம் அந்த மாதிரி இருக்கு. சுட சுட வாங்கி சாப்பிட்டு Hey guys, it's time to end the vlog here. மணி 2 ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 1:40 அந்த மாதிரி வீட்டுக்கு வந்தோம். பயங்கர டயர்டாக இருக்கு. But we really enjoyed this and we hope you like this vlog as much as we did this vacation. See you in the next vlog. Bye!